வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். இரட்டை இலை லஞ்ச வழக்கில் தினகரனிடம் தொடர்ந்து விசாரணை. வழக்கில் தொடர்புடைய ஹவாலா தரகர்கள் தில்லியில் கைது. கீழடியில் மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக போராட்டம். ஆய்வு தொடரும் என மத்திய அமைச்சர் உறுதி. விவசாயிகள் பிரச்சனையை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்றது ஐஜேகே தான். கட்சியின் 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. வறட்சியால் தற்கொலை இல்லை என தமிழக அரசு பிரமாண பத்திரம். வேதனை அளிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முனைந்ததாக தினகரன் மீது தொடரப்பட்ட வழக்கில் நரேஷ் என்பவர் உட்பட 2 ஹவாலா தரகர்களை தில்லி காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் அளிக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தினகரன் மற்றும் அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுனாவிடம் 5 நாள் போலீஸ் காவல் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தினகரன், மல்லிகார்ஜுனா ஆகிய இருவரையும் விசாரணைக்காக தில்லி காவல்துறையினர் சென்னைக்கு நேற்று அழைத்து வந்தனர். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தினகரனிடம் தில்லி காவல் உதவி ஆணையர் சஞ்சய் ஷெராவத் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சென்னை அடையாறில் உள்ள தினகரன் வீட்டிற்கு அவரை அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். மேலும் தினகரன் மனைவி அனுராதாவிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. 6 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு மீண்டும் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு தினகரன் அழைத்துச் செல்லப்பட்டார். இதேபோல் தினகரனின் நண்பர் மல்லிகார்ஜுனாவிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. 2வது நாளான இன்றும் தினகரன் மற்றும் அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுனாவிடம் தில்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அலுவலரிடம் விசாரணை நடத்த தில்லி காவல்துறையினர் சென்றுள்ளனர். இந்நிலையில் டிடிவி தினகரனுடன் தொடர்புடையதாக கருதப்படும் ஹவாலா ஏஜென்ட் நரேஷ் என்பவரை தில்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். நரேஷ் மூலமாக 10 கோடி ரூபாய் பணத்தை கொச்சி மூலமாக தில்லிக்கு அனுப்பியதாகவும் நரேஷிடம் பணத்தை வாங்கி தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் தர சுகேஷ் பேரம் பேசியதாகவும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் தாய்லாந்தில் இருந்து தில்லி வந்த நரேஷை விமான நிலையத்தில் தில்லி குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்தது. இதைத் தொடர்ந்து மற்றொரு தரகரும் தில்லி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் பணியாற்றி வந்த தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் மாற்றப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டனர். கீழடியில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணிகளை மத்திய அமைச்சர் மகேஷ் சர்மா, நிர்மலா சீதாராமன் ஆகியோர் இன்று காலை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு திரண்ட மக்கள் விடுதலை கட்சியினர் தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் அமர்நாத் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். தொடர்ந்து மத்திய அமைச்சர்களை முற்றுகையிட முயன்ற அவர்கள் தமிழர் நாகரிகத்தை மறைக்க மத்திய அரசு முயற்சி மேற்கொள்வதாக புகார் தெரிவித்தனர். அப்போது பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானது. இதனையடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர்கள் அகழாய்வு பணி தொடர்ந்து முனைப்புடன் நடைபெறுவதற்காக மத்திய அரசு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தனர். We have to complete any excavation work within a frame of 5 years. We have released a fund of rupees 40 lakhs to see that this excavation work, and as a routine policy of transferring officers in 3 years. 2 வருஷம் தான் இருக்கு இங்க அகழ்வாராய்ச்சி தொடங்கி. ரிப்போர்ட் நடுவில் வராம டிலே ஆச்சு, அதனால பணம் கொடுக்க முடியாம போச்சு. ரிப்போர்ட் வந்துருச்சு, பணம் ரிலீஸும் ஆயிடுச்சு, அதிகாரியும் அமர்த்தப்பட்டு இருக்கிறார். வந்திருக்காரு இதே சைட்ல வந்து சொல்றாரு, நாங்க 5 வருஷத்துக்கு கண்டினியூஸ், அதான் மொத்தமா 5 வருஷத்துக்கு நாங்க இந்த வேலையை பண்ணிட்டு தான் இருப்போம். தில்லியில் போராடிய விவசாயிகளின் பிரச்சனையை மத்திய அரசிடம் எடுத்துச் சென்றது இந்திய ஜனநாயக கட்சிதான் என்று அக்கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு இதே நாளில்தான் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் தொடங்கப்பட்டது. சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் 8வது ஆண்டு தொடக்க விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் கடந்த 7 ஆண்டில் இந்திய ஜனநாயக கட்சி பல்வேறு மக்கள் பிரச்சினைக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியதை பாரிவேந்தர் குறிப்பிட்டார். தில்லியில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வந்த விவசாயிகளின் பிரச்சனையை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்துச் சென்றது இந்திய ஜனநாயக கட்சிதான் என்று டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். எங்கள் கொள்கை அமைந்த காரணத்தினால்தான்
கட்சியுடைய பேர் இந்திய ஜனநாயக கட்சி என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஆகவே அந்த பாஜக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி 10ஆம் தேதி மதிப்புமிகு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தோழமை கட்சிகளை அழைத்திருந்தார். பேசுகிற அந்த நேரத்தில் நான் சொன்னேன், மாண்புமிகு பிரதமர் அவர்களே, தமிழ்நாடு 140 ஆண்டுகளாக காணாத வறட்சியை கண்டிருக்கிறது. இந்த வறட்சியால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பது விவசாயிகள் தான். அந்த விவசாயிகள் தற்கொலை அன்றாடம் நடக்கிற நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய பார்வை அந்த விவசாயிகள் பட வேண்டும், தயவுகூர்ந்து அவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். ஆக தமிழ்நாட்டின் நிலைமையை, தமிழ்நாட்டு விவசாயிகளின் நிலைமையை நேருக்கு நேராக பிரதமரிடம் எடுத்துச் சொன்னது நம்முடைய கட்சி தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் சிறப்பாக செயல்பட இப்போதே கட்சி பணிகளை தொடங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர், தமிழகத்தில் திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தது இந்திய ஜனநாயக கட்சி என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் தற்பொழுது நிலவி வரும் வறட்சியை சமாளிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் தமிழகத்தை ஆளுகின்ற நல்ல கட்சியாக இந்திய ஜனநாயக கட்சி வரும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் நம்பிக்கை தெரிவித்தார். இன்றைய 8வது ஆண்டு துவக்க விழாவில் உறுதியாக சொல்லுகிறேன், எங்களுடைய செயலும் வேகமும் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். குறிப்பாக தொழிற்சங்க தோழர்கள் எங்களோடு நிறைய பேர் இருக்கிற காரணத்தினால் அவர்களோடு நாங்களும் தோள் கொடுத்து அவர்களைப் போல நாங்களும் உழைக்கின்ற ஒரு தொழிலாளியாக இருந்து இந்த தமிழ்நாட்டிற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் உறுதியாக செய்து நாம் தமிழ்நாட்டை நாம் ஆளுகிற ஒரு நல்ல கட்சியாக வலம் வரும் என்பதையும் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து இந்திய ஜனநாயக கட்சியின் 8ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் கட்சியின் பொருளாளர் ஜி ராஜன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி கட்சியின் தலைமையகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கட்சியின் பொருளாளர் ஜி ராஜன், பொதுச் செயலர் பி ஜெயசீலன், இணை பொதுச் செயலர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி, முதன்மை அமைப்புச் செயலர் எஸ் வெங்கடேசன் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்ற திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும், விவசாயிகள் கோரிக்கையை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலர் க அன்பழகன், முதன்மை செயலர் துரைமுருகன், துணை பொதுச் செயலர்கள் வி பி துரைசாமி, ஐ பெரியசாமி, சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஆகியோர் பங்கேற்றனர். திமுகவில் மொத்தமுள்ள 65 மாவட்ட செயலர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும், விவசாயிகள் கோரிக்கையை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நீட் தேர்வை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு விதிவிலக்கு தராமல் இருக்கக்கூடிய அவைகளையெல்லாம் சுட்டிக்காட்டி அதை கண்டிக்கிற வகையில் மாவட்டந்தோறும் கருத்தரங்கங்கள் நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக அம்மா அணியுடன் இணைவதை பெரும்பான்மையான தொண்டர்கள் விரும்பவில்லை என்று ஓபிஎஸ் அணி எம்எல்ஏ செம்மலை தெரிவித்துள்ளார். அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் ஆதரவாளர்கள் கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் செம்மலை, முன்னாள் எம்எல்ஏக்கள் எஸ்.கே. செல்வம், வெங்கடாச்சலம் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய செம்மலை, ஓபிஎஸ் அணி தரப்பில் முன்வைக்கப்பட்ட 2 கோரிக்கைகளை நிறைவேற்றினால்தான் இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையில் தாங்கள் கலந்து கொள்வோம் என்று தெரிவித்தார். இணைப்பு பேச்சுவார்த்தைக்கு கதவை சாத்தவில்லை, கதவை மூடவில்லை. ஆனால் எங்களுடைய தொண்டர்களுடைய கருத்துக்களை இங்கே கேட்கிற போது இணைப்பே நமக்கு வேண்டாம், அந்த தரப்புக்கு இருக்கிற அந்த கெட்ட பெயர் நமக்கும் வந்துவிடும், எனவே இது இணைப்பே கூடாது என்கிற அந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினருடைய தலையை விட மக்களுடைய மனநிலை எங்களுக்கு பெரிதாக இருக்கு.
வறட்சி காரணமாக தமிழக விவசாயிகள் யாரும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக விவசாயிகள் தற்கொலை தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் தமிழக விவசாயிகள் நிலை குறித்து தகவல் அளிக்குமாறு மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக தமிழக அரசு இன்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. அதில் உடல்நலக்குறைவு, வயது முதிர்வு காரணமாகவே 82 விவசாயிகள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 விவசாயிகள் குடும்ப பிரச்சினை காரணமாகவே உயிரிழந்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிரமாண பத்திரம் வேதனை அளிப்பதாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடும் வறட்சி நிலவும் சூழலில் வறட்சி காரணமாக விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்று தமிழக அரசு தெரிவித்திருப்பது வேதனை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் மரணத்தை தமிழக அரசு கொச்சைப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள டெல்டா விவசாயிகள் பிரமாண பத்திரத்தை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். மாநில அரசாங்கமே 142 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வறட்சி நிலவுதுன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிச்சிருக்கு. நட்ட பயிர் பட்டு கருகி போனதை வந்து வேதனைப்பட்டு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போன விவசாயிகள் நூற்றுக்கணக்கில் இறந்து போயிருக்காங்க. அதிர்ச்சியால் இறந்து போயிருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போயிருக்கக்கூடிய இந்த சூழலில் மாநில அரசாங்கம் ஒரு பொய்யான பச்சை பொய்யை வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அபிடோட்டை உடனே திரும்ப பெறணும். வறட்சியால் விவசாயிகள் தற்கொலை செய்யவில்லை என்று தெரிவித்து தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது கொடுமை இழைத்துள்ளதாக கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் வறட்சியால் விவசாயிகள் தற்கொலை செய்யவில்லை என்று தமிழக அரசு தெரிவித்திருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ள விவசாயிகள், வறட்சி மாநிலம் என்று அறிவித்துவிட்டு மத்திய அரசிடம் நிவாரணம் கேட்டது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தவறான தகவலை சொல்லியுள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மே மாதம் 11ஆம் தேதி வரை சீமை கருவேல மரங்களை வெட்டுவதற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை வெட்டுவது தொடர்பாக ஐஐடி வல்லுநர் குழுவை அமைக்க வேண்டும் என்றும் சென்னை சேர்ந்த வழக்கறிஞர் மேகநாதன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது மனு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனு பற்றி ஐஐடி இயக்குநர் பதிலளிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் வரும் மே மாதம் 11ஆம் தேதி வரை சீமை கருவேலம் மரங்களை வெட்டுவதற்கு தடை விதித்து உத்தரவிட்டனர். வழக்கை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்விற்கு மாற்றியும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அட்சய திருதி நாளையொட்டி தங்கம் வாங்குவதற்காக நகை கடைகளுக்கு திரளான மக்கள் வந்ததை அடுத்து சிறப்பு சலுகை உட்பட பல்வேறு ஏற்பாடுகளை நகை விற்பனையாளர்கள் மேற்கொண்டனர். ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் அட்சய திருதியை நாள் அன்று தங்க நகை வாங்கினால் எல்லா வளமும் பெருகும் என மக்களிடையே நம்பிக்கை உள்ளது. ஆனால் அந்த நாளில் 1 கிராம் நகையாவது வாங்க வேண்டும் என்பது பெரும்பாலான மக்களின் விருப்பமாக உள்ளது. இந்த ஆண்டின் இன்றும் நாளையும் அட்சய திருதியை வருகிறது. இதனையொட்டி தங்க நகைகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வெயில் அதிகமாக இருப்பினும் நகை கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. நாங்கள் அட்சய திருதிக்கு வருஷம் நான் எடுப்பேன். இந்த வருஷம்தான் இல்லை, எப்பயுமே எடுப்பேன். அதனால எல்லாமே எனக்கு கிடைக்குது. நகைங்களும் சேருது, பொருளுங்களும் சேருது, எல்லாமே இன்னைக்கு எடுப்பேன். நான் துணியிலேருந்து நகையிலிருந்து ஏதோ சின்னது எல்லாமே எடுப்பேன். சேலம் மாவட்டத்தில் 30 கோடியில் வளர்ச்சி பணிகள் முதல்வர் பழனிசாமி தொடக்கி வைத்தார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சேலம் மாவட்டத்தில் 30 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றப்பட்ட திட்டப்பணிகளை தொடக்கி வைத்த முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். முதல்வர் பழனிசாமி இன்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தார். அவரை மாவட்ட ஆட்சியர் சம்பத் உள்பட உயர் அலுவலர்கள் வரவேற்றனர். பின்பு அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தில் 30 கோடியே 5 லட்சம் ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்ட திட்டப்பணிகளை முதல்வர் பழனிசாமி தொடக்கி வைத்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதல்வர் சேலம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை முதன்மை செயலர் முகமது நசிமுதீன் உள்பட உயர் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடுமையான வறட்சியின் காரணமாக போதிய தண்ணீர் இல்லை. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு
பொதுமக்களுக்கு தேவையான அளவுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் எங்கெங்கே குடிநீர் பிரச்சனை இருக்கின்றதோ அந்த பிரச்சனை முழுமையும் தீர்க்கப்படுவதற்காக கூடுதலாக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தை மிக மோசமான நிலைக்கு அதிமுகவும் திமுகவும் கொண்டு சென்று விட்டதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சிங்கப்பூருக்கு இணையாக கன்னியாகுமரி மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதே தமது கனவாகும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் அதிமுகவும் திமுகவும் நிலையான ஆட்சியை தரவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு மிக மோசமான நிலைக்கு தள்ளிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் முதல் வாய்ப்பு. அந்த பெருமையில் அது சற்றும் குறையாம அதிமுக 2 ஆட்சிகளும் செய்த பொய்யான ஒரு ஆட்சி, நலமில்லாத ஆட்சி, அதனுடைய விளைவு தான் இது. கர்நாடகாவில் காவிரி ஆற்றில் மிகப்பெரிய 6 கிணறுகளை கர்நாடக அரசு ரகசியமாக வெட்டி வருவதாக தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலர் முத்தரசன், பணிகள் முழுமையடைந்தால் தமிழகத்திற்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என்று எச்சரித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கர்நாடக மாநிலம் பன்னூர் அருகே காவிரி ஆற்றின் கரையோரமாக சட்டவிரோதமாக தண்ணீர் எடுப்பதற்கு கர்நாடக அரசு முனைப்பு காட்டி வருவதாக தெரிவித்தார். கர்நாடக அரசின் இந்த முயற்சியை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்துவதுடன் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்திட அழுத்தம் தர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மின் தடையை போக்க தமிழக அரசு முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முத்தரசன் வேண்டுகோள் விடுத்தார். எந்த நதிகளாக இருந்தாலும் அதனுடைய வடிமுனை பகுதிக்குத்தான் முன்னுரிமை என்பதுதான் பொதுவான விதி. அந்த பொதுவான விதி அப்பட்டமாக மீறப்படுகிறது. நான் சொல்கிற இந்த சாம்ராஜ் நகர் மாவட்டம் பன்னூருங்கிற இடத்துல கிணறு வெட்டி இருக்கிறது யாருக்கும் தெரியல. ஒரு அரசுக்கு தெரிஞ்சே மௌனம் சாதிக்கிறாங்களா, தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நாடு செழித்து மழை பெருக மக்கள் அனைவரும் மரம் வளர்க்க வேண்டுமென இந்திய ஜனநாயக கட்சியின் பொருளாளர் ராஜன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் பொருளாளர் ராஜன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ஆலந்தூர் திருவள்ளுவர் நகர் பகுதியில் மரக்கன்றுகளை நட்டார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் ஹென்றி ஜேம்ஸ் உள்பட திரளான இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பொருளாளர் ஜி ராஜன், நாடு செழித்து மழை பெருக மக்கள் அனைவரும் மரம் வளர்க்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். கலாம் அவர்கள் மரங்களை சிறந்த முறையில் நடங்கள், அதுதான் இயற்கையை காக்கக்கூடியது, அதுதான் மனித சுவாசத்துக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதே பாணியில் மக்கள் எல்லாம் மரங்களை நட ஆரம்பித்தால் நாடு செழிக்கும், பூமி குளிரும், மழை பொய்க்காது. நாகர்கோவிலில் இந்திய ஜனநாயக கட்சியின் 8வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் கட்சியின் 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிழக்கு மாவட்ட தலைவர் நாஞ்சில் இருதயராஜ் தலைமையில் நாகர்கோவில் பால்பண்ணை சந்திப்பில் மக்களுக்கு இனிப்பு வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அணைகள் அனைத்தும் வறட்சியாகவே காணப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வார வேண்டும் என்று அப்போது உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலர் அண்டனி கியூபர்ட், அமைப்பு செயலர் ஜோசப், பொருளாளர் சிவகிருஷ்ணன் உள்பட ஏராளமான இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் இந்திய ஜனநாயக கட்சியின் 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி கட்சி கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்திய ஜனநாயக கட்சியின் 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே இந்திய ஜனநாயக கொடியினை கட்சியின் மாநில விவசாய பிரிவு செயலர் அன்புதுரை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் ரகுபதி, மாவட்ட செயலர் ரெங்காஸ், மாவட்ட பொருளாளர் பரமசிவம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி பொன்மலைப்பட்டி மலையடிவாரத்தில் புதிதாக மதுபான கடை திறக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் சாணி மற்றும் துடைப்பத்துடன் அப்பகுதியை முற்றுகையிட்ட பெண்கள் ஊழியர்களை விரட்டியடித்தனர். பொன்மலைப்பட்டி மலையடிவார பகுதியில் முன்னதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ முரளிதரன் அனுமதி அளிக்கவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது அப்பகுதியில் புதிய மதுபான கடை அமைக்கப்படுவதை அறிந்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அப்பகுதியை சாணி மற்றும் துடைப்பத்துடன் முற்றுகையிட்ட பெண்கள் ஊழியர்களை விரட்டியடித்தனர். தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் வேலூர் மாவட்டத்தில் கடுமையான வெயில் அடிக்கும் நிலையில் இரவு நேரங்களிலும் அனல் காற்று வீசுவதால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து மே மாதம் இறுதி வரை
100 டிகிரியை தாண்டி வெயில் அடிப்பது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களாக 100 டிகிரியை தாண்டி வெயில் அடித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தால் இரவு நேரங்களிலும் அனல் காற்று வீசுவதால் மக்கள் தூங்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். வேலூரை பொறுத்து செம வெயிலுங்க. யாரும் வர்றதே இல்லை, வெளியில் வியாபாரமும் நடக்கிறது இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி லேசாக மழை பெஞ்சிச்சு, எல்லா இடமும் நல்ல மழை பெய்யுது. ஆனால் வேலூரில் சுத்தமாக மழை பெய்யறதே இல்லை. ஒரு ஆசைக்கு கூட ஒரு பொருள் கூட வாங்கி சாப்பிட முடியல. ஆனால் இது எப்படின்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. ஜன நடமாட்டம் எதுவுமே கிடையாது, வியாபாரம் எதுவுமே கிடையாது. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் விழாவாக கொண்டாடப்படுகிறது மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா. இத்திருவிழாவின் கொடியேற்றம் இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை ஆகியோர் அலங்கரிக்கப்பட்ட தங்க கொடிமரம் முன்பு எழுந்தருளினர். சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதை அடுத்து வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மற்றும் அம்மனை தரிசனம் செய்தனர். IPL கிரிக்கெட் தொடர் கொல்கத்தா அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பல்வேறு தெற்காசிய நாடுகளின் தலைவர்கள் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவுக்கு வர தொடங்கியுள்ளனர். ஆசியான் அமைப்பு தொடங்கப்பட்ட 50 ஆண்டுகளாகிறது. பொன்விழா ஆண்டின் ஆசியான் உச்சி மாநாடு பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகரமான மணிலாவில் கடந்த 3 நாட்களாக நடந்து வருகிறது. நாளை நடக்கவுள்ள 4ஆம் நாள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மியான்மர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆங் சாங் சூகி மணிலா வருகிறார். அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதேபோல இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ, அவரது மனைவி இரியானா, வியட்நாம் பிரதமர் ஹன் இகுயான், கம்போடிய பிரதமர் ஹன்சென் ஆகியோரும் மணிலா வந்துள்ளனர். தென்சீன கடல் பிரச்சினை, வடகொரியா போர் பதற்றம், ஆசியான் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பு போன்றவை குறித்து ஆசியான் உச்சி மாநாட்டில் நாளை விவாதிக்கப்பட உள்ளது. கொல்கத்தா மற்றும் டெல்லி அணிகளுக்கிடையே நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் திடலில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த டெல்லி டேர்டெவில்ஸ் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 160 ரன்கள் எடுத்தது. டெல்லி அணியில் அதிகபட்சமாக சாம்சன் 60 ரன்களும், சுரேஷ் ஐயர் 47 ரன்களும் எடுத்தனர். இதனையடுத்து 161 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு ஆடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 16.2 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. அணியில் அதிகபட்சமாக கம்பீர் 71 ரன்களும், ராபின் உத்தப்பா 59 ரன்களையும் எடுத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இரட்டை இலை லஞ்ச வழக்கில் தினகரனிடம் தொடர்ந்து விசாரணை. வழக்கில் தொடர்புடைய ஹவாலாதாரர்கள் தில்லியில் கைது. கீழடியில் மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக போராட்டம். ஆய்வு தொடரும் என மத்திய அமைச்சர் உறுதி. விவசாயிகள் பிரச்சனையை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்றது IJK தான். கட்சியின் 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. வறட்சியால் தற்கொலை இல்லை என தமிழக அரசு பிரமாண பத்திரம். வேதனை அளிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.